பாருங்க, இது வந்து நேத்திக்கு நான் தோப்புக்கு போயிட்டு வரும்போது அலகாபாத் கொய்யா இதெல்லாம் விற்பாங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல வடசேரி ரோடு என்ட்ரன்ஸ்ல அங்கேருந்து இது வந்து ஐனிச்சக்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து கேரளால கிடைக்கும். நிறைய மரங்கள் ரோட்லேயே இருக்கும். நிறைய பேர் பறிச்சு சாப்பிட்டு வீடியோலாம் போடுவாங்க. இதை பார்க்கும்போதே ஆசையா இருக்கும். உள்ள அப்படியே இந்த குட்டி குட்டியா பலாச்சோளம் மாதிரி இருக்கும். இது பார்த்தோன்னே நான் நிறுத்தி வாங்கினேன். இது ரெண்டுமே வந்து அதாவது 1/4 கிலோ வந்து 80 ரூபாய், 4 to 30 320 ரூபாய் கிலோ சொன்னாரு. பட் இது ரெண்டும் வந்து இருந்தது, நல்லா அழகழகா ஷைனிங்காலாம் இருந்துச்சு. அதெல்லாம் காயா இருக்கும், வாங்கிட்டு வந்து பழுக்காது அப்படிங்கிறதுனால நான் அமுக்கி பார்த்து நல்லா அப்படி பலாப்பழம் எப்படி தோல் அமுங்குதோ அதே மாதிரி இதை அமுக்கி பார்த்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. கலர் வித்தியாசம் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பழம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம வந்து இதை நம்ம பிச்சு பார்ப்போம் உள்ள எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா கனிஞ்சு போயிருக்கு. இது பாருங்க, இது ஒரு ஆசை. இவருக்கு குட்டியா பலாச்சோளம் மாதிரி இருக்கு. புளிக்குதுங்க. புளிக்குது. என்னமோ அறுசுவையும் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த கடைக்காரரு. பட் வாயில போட்டோடனே ஒரு புளிப்பு. பரவாயில்ல, வாங்கிட்டு வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இது வந்து வாங்கிட்டு வந்து வேஸ்டா போயிடுச்சு, உள்ள பழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம உடைச்சு பார்த்துருவோம். எனக்கு தான் உடைக்க தெரியலையோ, அழகா உடைச்சு காட்டுவாங்க. இப்படிதான் இருக்கு உள்ள. விதை தான் இவ்வளோ பெருசு இருக்கு. பட் ஓகே, இந்த ஒன்று தேறிடுச்சு. பிக்ஷாட்டு தம்பி இதை சாப்பிடுவாரான்னு தெரியல. நல்ல புளிப்புங்க, ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையா இருக்கு. இது ஐனிச்சக்கை, பலாப்பழம், அதே மாதிரி துரியன் பழம் எல்லாமே பாத்தீங்கன்னா புறத்தோற்றம் வந்து நியர்லி சேமா இருக்கும். ஆனா வந்து உள்ளர வந்து சுவை வேற வேற மாதிரி இருக்கு. பலாப்பழம் எந்த காலத்துலயும் புளிக்கவே புளிக்காது, புளிப்பு இருக்காது. அதுல இனிப்பு இருக்கும், இல்ல சக்கையா இருக்கும். நான் இது வந்து புளிக்குது. இது வந்து புளிக்குது. ஒரு என்ன இவ்வளவு இருக்கும், ஒரு 10-15 இருக்கும் போல இருக்கு. பரவாயில்ல. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பழம் வந்து சாப்பிட்டுருக்கீங்களா? இதனுடைய மருத்துவ பயன் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.